இதை காட்டி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தட்டி பறிக்க விரும்புகிறோமா? இதை எண்ணி பாருங்கள். ஆகையினால் அந்த பணத்தை தொடுவதற்கு கை கூச வேண்டும், அந்த பணத்தை பார்ப்பதற்கு கண் கூச வேண்டும். அதை தொடுகிற பொழுது இதயத்திலே இதுவரையிலே இருந்தவன எல்லா நியாய உணர்ச்சியும் பொங்கி வழிய வேண்டும். அது வழியுமானால் அந்த பணம் பாவத்தின் சின்னம். அந்த பணம் உரிமை சீட்டை தட்டி பறிப்பதற்காக ஊர் சொத்தை அடித்து உரையிலே போடுபவர்கள் நமக்கு தருகின்ற லஞ்சத்தொகை என்று கருத வேண்டும். நண்பர்களே, அந்த 5 ரூபாய் நமக்கு எத்தனை காலத்திற்கு வரும்? நீங்கள் அருமையாக பெற்றெடுத்த ஒரு குழந்தைக்கு பட்டு சட்டை தைக்க வேண்டும் என்றால் கூட அந்த 5 ரூபாய் காணாது. 2 நாளைக்கு நிம்மதியாக சாப்பிடலாம், 4 தடவை அந்த சாப்பிட்ட சந்தோஷத்திலே இருக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாமா? என்னுடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் 5 ரூபாய்க்காகவா நமக்காக பாடுபட்ட ஒருவனுக்கு கெடுதல் செய்தோம் என்று உங்களை உறுத்தாதா? எண்ணி பாருங்கள். இல்லை, இவ்வளவுக்கும் பிறகு எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கருதினால் அதை சில பேர் செய்ததைப் போல் திருப்பியாவது கொடுங்கள். அதில் இருக்கிற அந்த பாவத்தை போக்கி நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் அதை உபயோகப்படுத்துகிறோம். இல்லை, இன்னும் கூட ஒன்று சொல்லுகிறேன், இதை அப்படியே இந்த இடத்திலே கொடுங்கள். அதற்கு பிறகு யார் உங்களுக்கு கொடுத்தார்களோ அதே காங்கிரஸ்காரரிடத்திலே திருப்பி தருவதற்கு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அந்த பாவ காசு கூட எனக்கு வேண்டாம். ஆனால் இதை நம்பி ஜனநாயகத்தை பாழாக்காதீர்கள். என் பேரிலே கோபம் யாருக்காவது இருந்தால் தனியாக கூப்பிட்டு 4 வார்த்தை ஏசுங்க. என் பேரிலே ரொம்ப அருவருப்பு இருந்தால் நான் ஒன்று சண்டியாக வருகிற பொழுது அடித்து கூட போடுங்கள். ஆனால் நாட்டை பாழாக்காதீர்கள். நல்ல தருணம், ஜனநாயகம் வளர்வதற்கேற்ற நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.